எல்லா புகழும் இறைவனுக்கு. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகா கணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும், என் குருநாதர் திரு லியோ காந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் இந்த பதிவு உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். அதாவது இந்த பதிவோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வங்கள் சாபம் கொடுக்குமா அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதாவது குலதெய்வம் ஒருத்தருக்கு சாபத்தை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஹெட்லைனாக கொடுத்துருப்பேன். குலதெய்வம் என்பது எப்பொழுதும் நமக்கு சாபத்தை கொடுக்காது, எந்தவித தோஷத்தையும் கொடுக்காது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். குலதெய்வம் எந்த விதத்திலும் சாபமோ தோஷமோ கொடுக்காது. ஆனால் இந்த குலதெய்வம் என்பது நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு முறையில் நம் தலைமுறையில் தோன்றிய முன்னோர்கள் தான் நம்மளுடைய குலதெய்வமாக வரக்கூடியவங்க. அதாவது நம்ம குலத்துக்காக போரிட்டு அல்லது போரிட்டு மாண்டவர்களாக இருப்பார்கள், இல்லாது நம்ம இனத்துக்காக போராடியவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு மரபுக்கும் அந்த மரபில் வந்த குலத்தில் வந்தவங்க தான் குலதெய்வமாக வருவாங்க. சரி, இப்படிப்பட்ட நபர்கள் நமக்கு வந்து சாபத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இது வந்து 49 தலைமுறை, நம்மளுடைய 3-4 தலைமுறைகளுக்கு முன்னால் இருந்து நம்ம தாத்தாவோட அப்பா தாத்தாவோட தாத்தா இந்த மாதிரி பல தலைமுறைகளாக வழிபாடு செய்து கொண்டு வரப்பட்ட முன்னோர்கள் தான் நம்ம குலதெய்வம். அப்படிப்பட்ட முன்னோர்கள் நமக்கு கண்டிப்பாக சாபம் தர மாட்டார்கள். ஆனால் நம்மளுடைய தாத்தாவுக்கோ அல்லது தாத்தாவோட அப்பாவுக்கோ உடைய பிறப்புகளில், அதாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பங்களில், அதாவது தாத்தாவோட சித்தப்பா இருக்கலாம், பெரியப்பா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம அப்பாவோட பெரியப்பா இருக்கலாம். அந்த மாதிரி அதாவது உறவுகளில் கிளைகள் இருக்கும். அந்த மாதிரி கிளைகளில் பார்த்திங்கன்னா ஆண்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது நம்ம வந்து இறந்து போனவர்களையும் நம்ம கணக்கில் கொண்டு வரணும். இந்த இறந்து போன ஆண்மாக்கள் அனைத்தும் குலதெய்வத்திடம் சரணடையக்கூடியது. அப்படி பார்க்குறப்ப அந்த ஆன்மாக்கள் வந்து நிறைய வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது இயற்கையாக, அதாவது சுப ஆத்மா, அதாவது சுபத்தன்மையுடைய ஆத்மா, துரு ஆத்மா அப்படின்ட்டு, அற்ப ஆயுள் கொண்ட ஆத்மா, குரோத ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாக்களை வந்து நிறைய வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது இறந்து போனவர்களை வந்து நிறையா வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்தந்த கேட்டகரியில் இறந்தவங்களாம் இந்தந்த கேட்டகரியில் இருப்பாங்க, அந்த ஆத்மா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த ஆத்மாக்களுக்கான முறையான வழிபாடுகள் செய்யாத பொழுது நம்ம என்ன தான் போய் குலதெய்வ கோயிலில் வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்தாலும் எது பண்ணாலும் நமக்கு காரியம் நடக்காது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு குலதெய்வ சாபம், குலதெய்வம் வந்து அனுகிரகமே கொடுக்கல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை மேலோட்டமாக குறிக்கக்கூடிய பலன்கள் இதெல்லாம். ஆனால் அந்த ஜாதகர் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஆணிவேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்மா எங்கேருந்து வந்துச்சு, அந்த கர்மாவுடைய வீரியம் என்ன அப்படிங்கிற பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவர்களுடைய தலைமுறைகளுடைய இறந்தவர்களுடைய ஹிஸ்ட்ரி நமக்கு கண்டிப்பாக தெரியணும். நீங்கள் இதை தெரிஞ்சால் மட்டுமே அதற்கான தீர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. இது என்னுடைய ஆய்வுகளில் நான் பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கிறேன். இதை பற்றிய ஆய்வுகள் தான் நான் செஞ்சுக்கிட்டே வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா நம்ம தலைமுறையை ஏன் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை தூக்குது, ஏன் ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா முன்னேற்றமாக போயிட்டுருக்குங்கிறத பார்க்கும் பொழுது அங்கே அவங்களுடைய தலைமுறைகளில் தோன்றி இறந்த, அதாவது மறைந்த ஆத்மாக்களுடைய வகைகளை ஆராய்வு பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு வகையான பலனை தந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பரிபூர்ணமாக தெரிஞ்சிக்க முடியுது. அப்போ அதுக்கான வழிபாட்டு முறைகள்னு தனியாக இருக்குது. அந்த வழிபாட்டு முறைகளை பண்ணாமல் நம்ம குலதெய்வத்தை மட்டும் போய் வணங்கிட்டு வந்துட்டு எனக்கு அது செய்யலை, எனக்கு குலதெய்வம் சாபமாக இருக்குது, எனக்கு கோபமாக இருக்குதுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்மாக்கள் அங்கே போய் என்ன சொல்லணும்னா, எனக்கு செய்ய வேண்டிய நித்திய கடமைகளை அவர்கள் செய்யவில்லை, அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்திட்ட ஒரு முறையை போட்டு குறுக்க நின்றுக்கும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் கலெக்டரை பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னாடி இருக்கக்கூடிய பியூனு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கிளர்க்கு, இவங்களுடைய அனுமதி இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் என்ட்ரி போய் கலெக்டர்கிட்ட பார்க்க முடியாத மாதிரி
உங்களுடைய குலதெய்வத்தை நேரடியாக அணுகிறப்ப இந்த மாதிரி உங்கள் குடும்பங்களில் இந்த மாதிரி ஆத்மாக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது குலதெய்வத்தோட அனுகிரகத்தை உங்களுக்கு நேரடியாக கிடைக்க விடாமல் தடுத்து விடும். அதனால தான் நிறையா குடும்பத்துக்கு வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வருடம் பூரா நாங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டுருக்குறோங்க. மாதம் மாதம் குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்துட்டுருக்குறோம், படையல் போட்டுட்ருக்குறோங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு டெவலப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் காரணம் பார்த்திங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மறைந்த அவர்களுடைய ஹிஸ்ட்ரி எந்த விதத்தில் இருக்குது, அவர்களுக்கு நம்ம என்ன முறையான வழிபாடுகள் செய்தோம் என்பது தெரியாமல் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி துர் ஆத்மாக்கள், குரோத ஆத்மாக்கள், அற்பாயில் போனவங்க, இந்த மாதிரி கன்னி தெய்வங்கள் இதெல்லாம் இருக்கிறப்ப இதையெல்லாம் நீங்கள் சரியாக புரிஞ்சு வழிபாடு செய்யாமல் நீங்கள் எந்த ஒரு வழிபாட்டு முறைகளை எடுத்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஜோதிடர்கிட்ட போய் சொல்லி அவர்கள் எவ்வளோ பெரிய கோயில்களில் பரிகாரம் சொன்னாலும் சரி, அந்த பரிகாரம் உங்களுக்கு 10% கூட பலிக்காது. இது என்னுடைய அனுபவத்தின், அதாவது 7 ஆண்டு கால என்னுடைய ஜோதிட அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். இது நான் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்ததுனால கிடைச்ச அனுபவத்தை வச்சு தான் இந்த பதிவை போட்டுட்டேன். இதை அந்த ஆத்மாக்களை பற்றி இன்னொரு பதிவில் நான் கண்டிப்பாக தெளிவாக போடுறேன். ஏன்னா ஆத்மாக்களை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசணும், அதை பேச முடியாது. கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வம் எந்த விதத்துலையும் சாபம் கொடுக்காது. உங்களுக்கு குலதெய்வம் அனுசரணையாகத்தான் இருப்பாங்க. ஆனால் ஒன்று சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு பழமொழி உண்டு. அதுபோல தான் சாமி உங்களுடைய குலதெய்வம் வரம் கொடுத்தாலும் உங்களுடைய தலைமுறையில் மறைந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் திருப்தியாகவில்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்காது. நன்றி, வணக்கம்.